நம்ம இன்றைக்கி ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸில் வர சேலஞ்சஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம் ஒரு 5 பியூட்டிஃபுல் ஸ்டெப்ஸ் மூலிமா. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் அவாய்ட் பண்ணனா லோன் எடுக்கும்போதே ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் இல்லாத லோனாக பார்த்துடுங்க. நிறைய ஃபின்டெக் கம்பெனிஸ் இன்றைக்கி லோன்ஸ் ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் இல்லாமல் ஆஃபர் பண்ணுறாங்க. செகண்ட் விஷயம், லாக்இன் பீரியட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரீ க்ளோஷர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். தேர்ட் ஸ்டெப், நீங்கள் உங்களோட ரீபேமெண்ட் ட்ராக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் ப்ரீ க்ளோஷர் பண்ணும்போது உங்கள் பேங்கர்கிட்ட நெகோஷியேட் பண்ணுங்கள். ஒன்று வெய்வ் ஆஃப் பண்ண சொல்லுங்கள், இல்லைனா ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸை கம்மி பண்ண சொல்லி பேசுங்க. நாலாவது விஷயம், ப்ரீ க்ளோஷர் பண்ணால் தான் அதுக்கான சார்ஜஸ் வருது. அதுக்கு பதில் பார்ட் ப்ரீபேமெண்ட், அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கிற இன்கம் எக்ஸ்ட்ரா சேவிங்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போய் பார்ட் ப்ரீபேமெண்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் அவாய்ட் பண்ணலாம். உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரெடியூஸ் ஆகும், உங்கள் லோன் டென்யூரும் சீக்கிரமாக முடியும். அஞ்சாவது விஷயம், நீங்கள் ஹோம் லோன் எடுத்திங்கன்னா எப்பயுமே ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸை அவாய்ட் பண்ணலாம். நிறைய நம்ம லோன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன் வித் ATM ரிச்னஸ் சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.